இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்துட்டு லீட் கோட் 35 செர்ச் இன்சர்ட் பொசிஷன். இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு சார்ட்டட் அரே குடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு டார்கெட் எலமெண்ட் இருக்கும் எப்பவும் போல. ஸோ டார்கெட் எலமெண்ட் வந்துட்டு நம்ம இந்த இது டார்கெட் எலமெண்ட் வந்து இந்த அரேல எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணா சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்துட்டு O ஆஃப் n login இந்த டைம் சாரி O ஆஃப் login இந்த இதுல நம்ம ஒரு அதாவது இந்த இதுல ப்ராப்ளம் முடிக்கணும். ஸோ அதனால நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பைனரி சர்ச் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதை அப்ளை பண்ணிட்டு லெஃப்ட்டை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அதை எப்படி கிடைக்குதுன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ 19 தானே டார்கெட். நான் இந்த அரேவே யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Target equal to லெஃப்ட் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும், அடுத்தது ரைட் பாயிண்டர் இங்க இருக்கும். ரைட் பிளஸ் லெஃப்ட் வந்துட்டு 0. ஸோ டிவைடட் பை 2 வந்துட்டு இது 4 கொடுக்கும். ஸோ மிட் வந்து இப்போ 4ல் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மிட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 8. அது வந்து டார்கெட்டோட லெஸ்ஸராக தான் இருக்கு 19ஓட. ஸோ லெஃப்ட்டை வந்துட்டு நம்ம மிட் பிளஸ் 1 அப்படின்ற பொசிஷனுக்கு கொண்டு போகிறோம். ஸோ லெஃப்ட் இங்கே வந்துடும். இனி அடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டுக்கு சென்டர் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 9 + 5 இண்டெக்ஸ் பொசிஷன் 9 அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 5 டிவைடட் ப்ளஸ் 9 + 5 டிவைடட் பை 2. அதாவது அப்போ 14/2 is 7. ஸோ இப்போ மிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்க புது மிட்டு வந்துட்டு 7. ஸோ இப்போ வந்துட்டு 7ல் இருக்க 7 இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிறது வந்து 17. ஸோ 17 வந்து லெஸ் தென் 19 தான். ஸோ மறுபடியும் நம்ம வந்து லெஃப்ட் வந்துட்டு மிட் + 1 அப்படின்ற பொசிஷனுக்கே கொண்டு போகிறோம். ஸோ அதனால லெஃப்ட் இங்கே வந்துடும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்துட்டு ரெண்டே பொசிஷன் தான். ஸோ இப்போ 9 + 8/2 which is equal to 17/2, அதாவது இப்போ 8. ஸோ 8ஓட இண்டெக்ஸ் பொசிஷனில் தான் வந்துட்டு இப்போ மிட்டும் இருக்கும். மிட்டும் வந்துட்டு இங்கே தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போ மிட்டு வந்துட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ மிட்டு வந்துட்டு 18 லெஸ் தென் 19. ஸோ அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட்டை மறுபடியும் வந்துட்டு லெஃப்ட்டை மிட்டிலிருந்து ஒரு பொசிஷனுக்கு முன்னால் கொண்டு போவோம். ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே பொசிஷனில் வந்துடும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் ஒரே ஒரு டைம் லூப் ரன் ஆகும். 9 + 9/2 which is 18/2 which is 9. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 9 தான் வந்துட்டு புதுசாக கிடைச்சிருக்க மிட்டு. மிட்டும் வந்துட்டு இப்போ இங்கேயே மிட்டும் இங்கேயே தான் நம்மளுக்கு இருக்கும். 20 வந்துட்டு கிரேட்டர் தென் 19 இல்லையா? ஸோ அப்படின்னா வந்துட்டு நம்ம ரைட்டு வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ரைட் வந்துட்டு எந்த பொசிஷனுக்கு வந்துடும்னா -1 ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு ரைட் வந்து 8க்கு வந்துடும். ரைட் பாயிண்டர் வந்து 8க்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் கண்டிஷனில் வந்துட்டு ஒயில் லூப் கண்டிஷனில் வந்துட்டு 9 லெஸ் தென் 8 செக் பண்ண லெஸ் தென் ஈக்குவல் டு 8 செக் பண்ணு. இப்போ தப்பாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ரிட்டர்ன் லெஃப்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் லூப் விட்டு வெளியே வந்து. ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு லெஃப்டோட லெஃப்ட் வந்து 9th இண்டெக்ஸ் பொசிஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 9. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ ரிட்டர்ன் 9 அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நமக்கு ஜஸ்ட் பைனரி சர்ச்சை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸாக்டாக பைனரி சர்ச்சை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அப்படி அப்ளை பண்ணாலே போதும்.